சாத்தியம். எத்தனை ரூபாய்க்கு டீலிங் முடிச்சீங்க? எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்க? அதுக்கு மேலே தான் கிடச்சி. அதுக்கு மேலே கிடச்சி. எதை வச்சு சொல்கிறீங்க அதுக்கு மேலே கிடச்சி? ஏன்னா நான் நிறைய ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு 2 hours கிளாஸ் நடக்கும். சில நேரம் ஒரு பெரிய ஹால் மாதிரி புக் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க, கைட் கொடுப்பாங்க, சாதா புக்லெட் மாதிரிலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதோட முடிச்சிருவாங்க. ஸோ அந்த குழந்தை எப்படி நம்ம கைப்பிடிச்சி கூட்டுட்டு போகிறோமோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் முடிய வர நமக்கு எல்லா விஷயம் A to Z சொல்லி கொடுத்து அதை டாக்குமெண்டேஷன்லேருந்து அந்த ப்ராசஸ் ப்ரொசீஜர் என்னெல்லாம் ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சிங்கப்பூரில் தேக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் தான் வச்சு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்போது சரி ஓகேன்றோம். பிராண்டட் டைல்ஸு அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்து அந்த டைல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணார். எக்ஸ்போர்ட் பண்ணது முடி அந்த ப்ரொஃபார்மாக அந்த ஃபார்மாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் அவரோட அக்கௌண்ட்டுக்கு பைசா வந்துடுச்சுன்ற ஸ்க்ரீன்ஷாட் உள்பட வாங்கி கொடுத்து வந்து ஒரு மெயில் பேங்க்லேருந்து வருது. மெயில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், சார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட $1165 டைல்ஸ் ஆர்டருக்கான பேமெண்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு சார், எனக்கு பேங்க்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னு சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஏன்னா அப்போ வரைக்குமே நம்ம ஒரு பார்க்கல, எல்லாமே வந்து த்ரூ வாட்ஸ்அப்பில் தான் 2 பேரும் கனெக்ட் இப்போ கூகுள் மீட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ உள்ள நாடுகளை நீங்கள் தேட ஆரம்பிங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய இடத்த நீங்கள் அடைஞ்சிட முடியும். உங்களால் லோக்கலில் விற்றா $2000 கிடைக்கின்றது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதே வந்து ஒரு கிலோ காய்கறி 50 ரூபாய்க்கு $250 ஃப்ளைட் சார்ஜஸ் கொடுத்து இம்போர்ட் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடிய நாடுகள் இன்றைக்கே இருக்குது. ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பரைக்கே நம்ம சொத்து சேர்த்தலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துட முடியும். புது எக்ஸ்போர்ட்டருக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை ஓப்பன் டாக்கா பக்கத்தில் இருக்கிறவங்க எதாவது நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படாமல் டைரெக்டாக கேட்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணுன்றதை விட உலக நாடுகளில் இருக்கிற வாய்ப்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுல எக்ஸ்போர்ட் பண்ண தெளிவாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது சார். என்னோட அஸ்லம் பிஸ்னஸ் சேனலை பார்த்துட்டு இவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கும் போது எனக்கு உண்மையாலுமே பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயம் நன்றி சார். அட்வான்ஸ் பேமெண்ட்டோட ஒரு ஆர்டர் நம்ம வாங்கி கொடுத்து யாருன்னே தெரியாத புதுசாக ட்ரைனிங் வந்தவருக்கு ஒரு 2 மாதம் பழக்கத்திலேயே நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குற விஷயங்களை வந்து. ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அதிலே பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் படித்தேன். இது நம்புற மாதிரியா பேசியிருக்காங்க, இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஜஸ்ட்டு ட்ரைனிங் மட்டும் கொடுப்பாங்க, எப்படி இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க லாஸ்ட் வரையிலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர். அதை பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து உங்ககிட்ட மறுபடியும் ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ண முடியும், இதுக்கு ஏதாவது லைவ் ப்ரூஃப் எதுவும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் நான் இந்த இன்டர்வியூ பண்ணுறக்காண்டி உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார், அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிருந்தது, அந்த விடுபட்ட விஷயங்கள்லாம் எனக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. அப்புறம் இன்னும் விடுபட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையானு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 வருஷ ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? விஷயத்தை என்ன சொல்ல வரோன்னா, என்னுடைய பழைய வீடியோவில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து வெற்றிகரமாக நடத்தி ஜெயிக்க முடியும், தொடர்ந்து பயணம் பண்ண முடியுன்ற விஷயங்களை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ A to Z எல்லா விதமான தகவலும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது நீங்கள் வந்து சரியாக அந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றது என்னுடைய ஒரு யோசனையாக இருக்குது. குழந்தைங்க வந்து எல்கேஜிலேருந்து எப்படி வந்து MBA படிக்கிற வரைக்கும் என்னென்னலாம் கற்றுப்பாங்களோ, நடைமுறையாக கற்றுப்பாங்களோ, அந்த மாதிரி எல்லா விதமான தகவலையும் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமான தகவல் தான். இந்த பிஸ்னஸ் தொடங்கி நடத்துறதுக்கு தேவையான தகவல் நிச்சயமாக அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்றுமதி தொழில் தொடங்கி முழுமையான ஆர்வத்தோட அவங்க என்ட்ராகி ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகன்றது வரும். உண்மையாக நீங்கள் பிஸ்னஸ் தொடங்க போகிறதா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கான தெளிவான விளக்கமும் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வச்சு உங்களை கரெக்டாக வழிநடத்துறதுக்கு எக்ஸ்போர்ட் பார்ட்னர் என்றைக்குமே தயாராக இருக்கிறாங்க. ஓகே சார், எத்தனை தடவை கேட்டாலும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். இதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே சார், இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பண்ண வீடியோ பார்த்துட்டு நிறைய கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த கால்ஸில் வந்த சந்தேகங்கள்லாம் எந்த மாதிரி சார்? ஓகே, எங்களால் இதை செய்ய முடியுன்றதுக்கு எங்களுக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான எல்லா தகவலும் கூட அந்த வீடியோவில் தெளிவாக தமிழில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம வீடியோஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் சார், எத்தனை கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர்? 400க்கும் மேற்பட்ட ஃபோன் கால் வந்திருக்குது. எல்லா நம்பர்ஸுமே கூட இப்பயும் ஃபாலோஅப்பில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ரி போடுவாங்க, நமக்கு பதில் கொடுப்போம். அதில் வந்து 87 அட்மிஷன் இது வரைக்கும் ஆகிருக்கு. 87 அட்மிஷன் ஆகிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு மேலே உங்களுக்கு வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனி மெரிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக கூட
போது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு ஆர்டர் வேணும்னு கேட்டார். அவருக்கு ஆர்டருமே எடுத்து கொடுத்தோம், வித் அட்வான்ஸ் பேமெண்ட்டோட எடுத்து கொடுத்தோம். எடுத்து கொடுத்து அந்த ஆர்டர் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம இது வரைக்கும் அவரை பார்க்கல, அவர் நம்மளை பார்க்கல, எல்லாமே ஃபோனில் நடந்தது. ஓவரால் முடிச்சுட்டு கடைசியாக கூட நம்ம ஆஃபீஸ் வந்து நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க நேரில் பேசலாம்னு சொன்னோம். அட்வான்ஸ் பேமெண்ட்டோட ஒரு ஆர்டர் நம்ம வாங்கி கொடுத்து யாருன்னே தெரியாத புதுசாக ட்ரைனிங் வந்தவருக்கு ஒரு 2 மாதம் பழக்கத்திலேயே நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம்ன்ற விஷயங்களை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னோட அஸ்லம் பிஸ்னஸ் சேனலை பார்த்துட்டு இவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கும் போது எனக்கு உண்மையாலுமே பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயம் நன்றி சார். உங்ககிட்ட ட்ரைனிங் வர்றாங்க இல்லையா, அந்த ட்ரைனிங் வர்றவங்களோட கன்வர்சேஷன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க? புதுசாக வர்றவங்களா இருக்கட்டும் அல்லது ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்க. புதுசாக வர்றவங்களோட தாட்ஸ் என்னவா இருக்குன்னு சொன்னால், நம்ம யாரையும் நம்ம குறிப்பிட்ட இந்த விஷயத்தில் சொல்ல விரும்பலை. வேறு இடத்துல ட்ரைனிங் பயிற்சி எடுத்துருக்கிறாங்க, அந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கல. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஒரு நாள் பயிற்சி அந்த மாதிரி நிறைய இடத்துல போயிட்டுருக்காங்க. லைசன்ஸ் எடுத்த கையோடு வந்துட்டாங்க, சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் இந்த பிஸ்னஸில் வந்து அடுத்த ட்ரைனிங் பாயிண்ட் கிடைக்காம இருந்திருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களோட கொஷின்ஸ் என்னவா இருக்குன்னு சொன்னால், நாங்கள் இது நிஜமாகவே இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தான ஆளானாங்க அப்படின்றத அவங்களோட தாட்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு கைடன்ஸே இல்லைன்றது தான் ஓப்பன் டாக். எல்லாரோட ஓப்பன் டாக்கும் கைடன்ஸே எங்களுக்கு இல்லை அப்படின்றது தான். இதில் நம்ம எப்படி இன்டர்வியூவில் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம கான்வர்சேஷன் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணுற அந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட்டில் லிங்க் கொடுத்து 1-to-1 கேம்பெயின் பண்ணுறோம். நம்ம 1-to-1 இப்போ அந்த கிளையண்ட்டும் நம்மளும் டைரெக்டாக பேசுகிறோம். அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே ஒரு புது தொழில் முனைவருக்கு, புது எக்ஸ்போர்ட்டருக்கு, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை ஓப்பன் டாக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க எதாவது நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படாமல் டைரெக்டாக கேட்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஒன்று. சரி, அவங்களுக்கு தேவையான நாலேஜை வந்து எந்த டைம் வேணாலும் நாங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்கள கன்வே பண்ணிகிட்டே இருக்காங்க. திரும்ப அவங்களை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்களோட சந்தேகங்களுக்கு வந்து வித்தின் அவங்க மெயில் போட்டாங்களோ இல்லை வாட்ஸ்அப் போட்டாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிரும். நம்ம காலையில் ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், ஈவினிங் ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கே நம்ம வந்து 15 அட்மிஷன் மேலே நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அட்மிஷனில் எத்தனை பேர் பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், லைசன்ஸ் எடுக்கணும், மற்ற ஃபார்மாலிட்டிலாம் செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. யூரோப்பியன் பேஸில் உள்ள கண்ட்ரிஸுக்குள்ள லீடு கூட இப்போ எடுத்து கொடுத்து கரண்ட்டு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு குறிப்பிட்ட இந்த மாதம் எண்டுக்குள்ளே, செப்டம்பர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 25 எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கன்சைன்மெண்ட் பண்ணி பேமெண்ட் வாங்கி இந்த பிஸ்னஸ்குள்ளே ரன் பண்ணுற கண்டிஷன்லேயே இருக்காங்க. ப்ளஸ் வந்து மெடிக்கல் ஃபார்மா பண்ணுற ஒரு கிளையண்ட்டுமே கூட புதுசாக ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க. ஓன் மேனுஃபேக்சரர் போட்டு அவங்க யூரோப்பியன் பேஸ் கண்ட்ரிக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கிறவங்கிறக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது மோகன். கடந்த வீடியோவில் நான் அவங்கள சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அஸ்லாம் பிஸ்னஸ் அந்த சேனலையும் நான் சந்திச்சிருப்பேன். ஏற்றுமதி சம்பந்தமான எல்லா விதமான தகவலையும் தெளிவாக தமிழில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நடைமுறை யதார்த்தத்தோடு உள்ள விஷயங்களை சொல்லியிருப்போம். இது பிஸ்னஸ் தானே தவிர நாட் ஃபார் தியரி அப்படின்றதில் நாங்கள் மறுபடியும் சொல்ல விரும்புகிறோம். ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் பச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ்ன்றதை வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம், நினைக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, எக்ஸ்போர்ட் பார்ட்னர் வந்து என்ன சொல்ல வர்றாங்க, 2004 ஜாப் கேரியரை விட்டு திடீர்னு ரிலீவ் ஆகிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்றதே நமக்கு தெரியல. நம்மளும் வந்து தேடுறோம் 5 வருஷமாக தேடுறோம். அப்போது எதாச்சுமா ஒரு நாள் பேசும்போது வெங்காயம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசின்னு இருக்கும்போது எங்களுக்கு ஆப்போசிட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. தமிழ் ஆளுங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும் சென்னையில் சாப்பிடும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்களாம் எல்லாம் சின்ன பையலாக இருக்கீங்க, நீங்கள் என்ன போய் வெங்காயம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்குறாங்க. அப்புறம் யாருன்னா அவர் தான் எங்கள் பாஸ் மிஸ்டர் பூரணி ஐயனார். கேட்கும்போது சரி வாங்க எல்லாம் ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டார். நாங்களுமே அதை ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வரோம் சார்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ் போகிறோம். பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, எந்த ஒரு பேசிக்காக உங்களோட இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் சார் அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார், டக்குன்னு ஜாப் போட்டு தூக்கிட்டாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இனிமேல் வேலைக்கு போகணும் ஒரு முடிவில் இருக்கிறோம் சார் அப்படின்ற மாதிரி சும்மா கேட்கும்போது சரி ஓகே ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ வந்து பெருசாக மொபைல் ஃபோன் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா, ஒன்றும் அப்போ தான் வந்து அந்த ரிலையன்ஸு ஃபோன் வந்த புதுசு அந்த டைம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டாங்க, பேசுகிறோம்.
ஒரு மாதம் கிட்ட வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் போனால் இருக்க மாட்டாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு லிங்க் கிடைக்குது. முதல்ல போய்ட்டு நீங்கள் போய் நாசிக்கில் போய் எல்லாம் வெங்காயம் வாங்கிட்டு வந்து முதல்ல லோக்கலில் வந்து கிரேட் பண்ணி எனக்கு சரக்கு கொடுங்க, இது சிங்கப்பூருக்கு ஏற்ற போகிறோம், இன்னொரு சரக்கு வந்து துபாய் ஜிப்லி போர்ட்டுக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, அதான் உண்மை. ஆனால் வெங்காயம் வாங்கணும்னு மட்டும் தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். அதை பார்க்கும்போது தான் நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாசிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ட்ராவல் இங்கேருந்து சோலாப்பூரில் இறங்கி சோலாப்பூரில் இருந்து எங்கெங்கெல்லாம் வெங்காயம் வைக்கிறோம் அந்த மண்டி ஃபுல்லாக தேடிட்டு போய் கடைசி அகமத் நகரில் போய்ட்டு ஒரு சப்ளையரை கண்டுபிடிச்சி காமாட்சி டிரான்ஸ்போர்ட்னு ஒருத்தவங்க அவங்கள பிடிச்சி அப்புறம் வண்டியை ஏற்றிக்கிட்டு வண்டியில் லாரியில் வர்றோம். ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட்டோட முதல் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப டஃப்பான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இன்றைக்கி சொல்ல ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் 1.5 நாளில் வந்துடலாம் நாசிக்லேருந்து த்ரூ லாரி டிரான்ஸ்போர்ட் வந்து வந்துடலாம். பட் அன்றைக்கி வந்து ஒன் வே ட்ராக் தான், பைபாஸ்லாம் கிடையாது, பெரிய ஹைவேஸ்லாம் கிடையாது. ஸோ அன்றைக்கி நாங்கள் திரும்ப அங்கேருந்து வந்து அப்புறம் சென்னை ரெட்லிஸ்ட்டில் உள்ள சத்வா சிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு குடோன், அது வெங்காயம் கிரேடிங் பண்ணுற குடோன்னு. முதல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல வரேன். முதல் காதலி அப்படின்ற மாதிரி முதல் தொழில் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ஓகே, அங்கேயே 2 நாள் தங்குறோம். வெங்காயத்தெல்லாம் ஃபுல்லாக கிரேட் பண்ணுறாங்க. 35 சைஸு, 45, 55 அந்த மாதிரிலாம் 3 விதமாக கிரேட் சொல்கிறாங்க. ஸோ 3 கிரேட் எடுத்து நாங்கள் வந்து கிரேட் பண்ணி அதை வந்து 10 கிலோ பேக்காக பிடிக்கிறோம். அதுக்கு ஒரு பேக் வேணுன்றாங்க. இன்னும் புதுசாக இருக்குது, வெங்காயம் தானே வைக்க போகிறாங்க, பேக் எதுக்கு நீங்கள் வரும்? இல்லை, சிங்கப்பூரில் நம்ம ஊரில் தான் ஒரு மூட்டை வந்து 100 கிலோ அப்படியே தூக்குவாங்க, அங்கே வந்து 10 கிலோ பேக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் தேக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் தான் வச்சு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்போது சரி ஓகேன்றோம். அந்த ஆர்டரை முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து 1,30,000 டோட்டலோட காஸ்ட்டு. அது வந்து நீங்கள் இது எஃப்ஓபி காஸ்ட் அப்படின்ற கோட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஓபி காஸ்ட்னா சார் ஃப்ரைட் ஆன் போர்டு, அதாவது நீங்கள் கப்பலில் ஏற்றுற வரைக்கும் என்ன செலவோ அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் லைசன்ஸில் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கொடுத்துட்டோம். அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அன்னைய காஸ்ட்டுக்கு 2006 அந்த காலகட்டத்திலே வந்து எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஒரு 15,000 கேஷ் கையில் கொடுத்து இது உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்தோம், பேசிக்கெலாம் அந்த பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம். செலவு போக எங்களுக்கு ஒரு 8,000 rupees அன்னைக்கு கிடச்சிது. ரைட்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு கண்டெய்னர் வெங்காயம் விற்றா 8,000. ஒரு மாதம் ஃபுல்லாக 30 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 17,000 சேலரி. இது கரெக்டாக, இது கரெக்டானு பார்த்தா இதுதான் கரெக்ட். ரைட், அவ்வளோதான். அன்னைக்கு ஆரம்பித்த ஓட்டம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அரௌண்டு கிட்டத்தட்ட 2006, 2016, 2026 கிட்ட நம்ம கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் முன்னாடி அப்படின்னு சொன்னால் சும்மாலாம் கடந்து வந்துடல. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோன்னு சொன்னால், எல்லாருக்கும் ஒரு சில ட்ரைனிங் பாயிண்ட் கிடைக்கும், அது எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்கு கிடைக்கும், கொடுக்கணுன்றதில் நாங்கள் தயாராகிறோம். எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் கொடுக்கணும், நீங்கள் வளரணும் அப்படிங்கிறத சொல்ல வரோம். இப்போது எங்களுக்கு 100 ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் 100 ஆர்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் 24 hours தான் இருக்கிற ஷெடியூலே கரெக்டாக இருக்குன்னும் போது, ஸோ இந்த பயிற்சிக்கு வர்றவங்க வந்து எல்லா பயிற்சி மையம் மாதிரியும் வாய் வார்த்தையோடு நிப்பாட்டுறாமல் கள நிலவரத்தை கொண்டு வந்து களத்தில் இறக்கி அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணுன்றதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் தெளிவான முடிவு. 2012 ஆஸ் அண்ட் டேட் இப்போ வரைக்கும் ட்ரைனிங் சென்டர்ன்றது நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான எல்லா விதமான தகவலோடு நாங்கள் ஷேர் பண்ணுறது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க தயாராகிறோம். எல்லாமே நம்மக்கிட்ட ஆஸ் பர் ரெக்கார்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 12-13 பத்திரிகைக்கு மேலே நாங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். ஆர்டிக்கல் எழுதி எக்ஸ்போர்ட்டை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கொரோனா அப்போ ஒரு சின்ன பிரேக்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போது இந்த அஸ்லாம் பிஸ்னஸ்ன்ற உங்கள் சேனலில் நாங்கள் வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்றத விட நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போகிறீங்க, உங்களுடைய மோட்டிவேட் என்ன, நீங்கள் எங்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி தரப்பட்ட மக்களை வந்து முன்னிறுத்துறீங்கன்னு பார்க்க போதில் சின்ன உற்பத்தியாளர் புதுசாக பிஸ்னஸுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, குறைவான முதலீட்டில் லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி உள்ள வந்து மோட்டிவேட்டில் இருந்தது நிறைய விஷயம் வந்து அஸ்லாம் பிஸ்னஸோட அந்த வீடியோஸில் நிறைய பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தது ஒரு 100 வீடியோவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸ் இருந்தது. சரி ஓகே இவங்களுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் உங்களோட கான்டாக்ட் எடுத்தும் பேசணும். என்னால் வந்து ஒரு 10 பையரை சரி பண்ண முடியும். 10 பையரை நான் கரெக்டாக அவங்களுக்கு தேவையை நான் பூர்த்தி பண்ண முடியும். நாளைக்கு என்கிட்ட உப்பு வாங்குற அதே பையர் நாளைக்கு திரும்ப மிளகா வேணாலும் கொடுக்க முடியும், இன்னும் ஒரு டெக்ஸ்டைல் வேணால் கொடுக்க முடியும், எல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் எல்லா ஆர்டரும் நானே பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது.
டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது, மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, நம்ம கடந்து போகக்கூடிய தூரங்கள்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சில பேர் 2 பிஸ்னஸ் 3 பிஸ்னஸ் வச்சுருக்கலாம். எங்களுக்கு 2 கேரியர் இருக்குது, ஒரு லோக்கல் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்போர்ட் கேரியர் இருக்குது. அதையும் தாண்டி ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் போக சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்து புதுசாக வர்றவங்கள வந்து இன்னும் ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம சூப்பராக வர்றவங்களுக்கு ஒரு ட்ரையல் ஆர்டரோடு எடுத்து கொடுத்து நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய நவீனமான தொழில்நுட்பம் இருக்குது. அதை பயன்படுத்தி பையர் கூட நீங்கள் பேசணும், ஆங்கிலத்தில் பேசணும், அவன் நம்ம கூட பேசுவான்ற விஷயங்கள் கூட கிடையாது. ஸோ வரக்கூடிய மெயிலுக்கு நம்ம கரெக்டான ரிப்ளை கொடுத்து அவங்கள கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அந்த சம் டைமில் இப்போது நம்ம வந்து 1 hour 2 hour லேட்டாக பண்ணுறதுக்கும் ஃபாரின் பையர் வந்து கரெக்டான டைமில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறது தயாராக இருப்பான். அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அவங்க கேட்ட டைமுக்கு அதுக்கான டேட்டா ஆக்சுவல் ரேட்டு நமக்குன்னு ஒரு 20% ஆஃப் ப்ராஃபிட் வந்து நார்மலாகவே இந்த பிஸ்னஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றது எக்ஸ்போர்ட் பார்ட்னரோட மறுபடியும் ஆணித்தரமான கருத்து. புதுசாக இந்த தொழில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும், நடைமுறை ஒன்றா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஜாபில் வேலை செஞ்சு யாரோ ஒரு கம்பெனிக்காக டைமுக்கு கிளம்பி கை கட்டிக்கிட்டு அந்த 9 மணிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், மாதத்தில் லீவு போடக்கூடாது, சண்டே ஒரு நாள் தான் லீவு, ஈவினிங் 6 மணிக்கு தான் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் உள்ள தற்காலிகமான பணிக்காக நம்ம கொடுக்குற பீரியாரிட்டியில் ஒரு 20% ஆஃப் பீரியாரிட்டி டைமிங், ஒரு நாளைக்கு ஒரு 2 hour டைம் ஒதுக்குனீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலான்றதில் மறுபடியும் நாங்கள் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வரோம் இந்த விஷயத்தை. ஸோ இன்றைக்கி இருக்கிற கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த 8.5 கோடி பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கோடி பேர் டிகிரி முடித்தோம், ஒரு வீட்டுக்கு ஒரு டிகிரி முடித்தவங்க இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இல்லை. ரெண்டாவது படித்தது ஒன்றா இருக்கும், அவங்க வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்குமே இருக்கிறாங்க. தற்காலிகமான பணிக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட பணிக்காக நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம ஒதுக்கும்போது அதோட விஷயங்கள் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளோட ஃப்யூச்சரை வந்து நம்ம பக்காவாக கொண்டு போகணும்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 2 வருஷத்தில் நம்ம ஸ்டாண்ட் பையில் இருப்போம். அன்றைக்கி நம்ம யாருக்காகவும் காலையில் 9 மணிக்கு நம்ம கிளம்பணும் அவசியம் இல்லை. 24 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஒரு 2 hour 3 hour ஒதுக்கிறது கூட நம்ம தயாராக இல்லாமல் அவ்வளோ பிஸியான ஆளும் நம்ம இப்போ இல்லை. ஸோ இளைய தலைமுறை வந்து காலத்தை வீணாக்காமல் நேரத்தோடு இந்த பிஸ்னஸில் நீங்கள் தொடங்கி நீங்கள் செயல்படுத்தணும். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் குழந்தைய கையை பிடிச்சி கூட்டு போய் நடக்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான தகவலையும் கொடுத்து உங்களை வழிநடத்த எக்ஸ்போர்ட் பார்ட்னர் என்றைக்கும் தயாராக இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இளைய தலைமுறை வந்து ஏற்றுமதி துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வாகவும் இந்த விஷயத்த சொல்ல வரோம். உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணுன்றதை விட உலக நாடுகளில் இருக்கிற வாய்ப்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுல எக்ஸ்போர்ட் பார்ட்னர் தெளிவாக இருக்கிறாங்க. மறுபடியும் அடுத்து வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான தகவலை அடிக்கடி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அஸ்லாம் பிஸ்னஸ் வாய் தான். அஸ்லாம் பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 சப்ஸ்கிரைபரை உள்ளடக்கியிருக்கிறாங்க. அதில் நிறைய சிறுதொழில் முனைவோர் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல உற்பத்தி பண்ணி ஒரு சின்ன ஏரியாவில் சேல் பண்ணிவிட்டு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கும், அதே பொருளை பிராண்டிங் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டோட குவாலிட்டியாக வெளிநாட்டுக்கு எங்கேயோ முகம் தெரியாத ஒரு பையருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலயமா மிகப்பெரிய லாபம் சம்பாதிச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 hour 3 hour ஒர்க் பண்ணிவிட்டு பெரிய லாபம் சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய அடுத்த கேரியரை நோக்கி போகிறதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது அஸ்லாம் பிஸ்னஸில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் டீமில் இருக்கிற உற்பத்தியாளருக்கும் இந்த தகவல் நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம். ஓகேண்ணா, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணால் நிறையா சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. ஓகே, இன்னொரு விஷயம், அதே யாருக்கு அந்த கருத்து இருக்கோ அவங்களுக்கு இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறது நமக்கு ஆகாது, அது ஒரு குதிரை கொம்பு அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னா? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலான்றது உண்மை. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து 5 வயசு ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் அப்புறம் வந்து 12th வந்து அப்புறம் MBA போய் ஒரு கேரியருக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 20 வருஷம் டைம் எடுக்குன்றது யதார்த்தமான உண்மை. இதை நம்ம சொல்லலை, இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிற உண்மை கலர் நிலவரம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அங்கே வந்து நமக்கு சரியான இன்க்ரிமெண்ட் தரல, சேலரி தரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி இன்னும் 50 டிகிரி முடிச்சவன் நின்றுக்கிட்டு இருக்கான். பின்னாடி அவன் வந்து முட்டும் போது நம்மள தூக்கி ஓரம் போட்டுட்டு திரும்ப அவனத்துக்கு உள்ள வச்சுப்பான் குறைவான சம்பளத்துக்கு. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண தெரிஞ்ச நமக்கு குதிரை கொம்புன்னு சொன்ன வார்த்தைக்கான பதில் என்னன்னா, இந்த தொழில் வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஆனால் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஒரு 10 ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 4 பையர் உங்கள்கிட்ட வந்துட்டாலே போதும். அந்த 4 பையரை தக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களால் முடியும்னு சொன்னால் அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பையரை வந்து சார்ட் அவுட் பண்ணி அந்த 10 பையருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்து டைமுக்கு இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து குவாலிட்டியான விஷயத்தை கொடுத்து ரேட்டு கரெக்டாக கொடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டனாலே நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பில்லியனியர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பரைக்கே நம்ம சொத்து சேர்த்தலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துட முடியும். பொறுமை வேணும், புரிதல் வேணும், நிதானம் வேணும். உலகத்தில் இருக்கிற வியாபார வாய்ப்பை அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். லோக்கலில் போயிட்டு காய்கறி விற்கிறதுக்கும் அதே காய்கறியை பக்கத்து நாட்டில் விற்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. லோக்கலில் விற்றா 2000 ரூபாய் கிடைக்கின்றது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதே வந்து ஒரு கிலோ காய்கறி 50 ரூபாய்க்கு 250 ரூபா ஃப்ளைட் சார்ஜஸ் கொடுத்து இம்போர்ட் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடிய நாடுகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. பிஸ்னஸில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நீங்களே வந்து வெளியில் போடான்னு சொன்னால் அவங்க போக மாட்டான். ஏன்னா அந்த டேஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சிடும், எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சிடும். ஒரு கத்திரிக்காயை போய் கடையில் போட்டு விற்கிறதுக்கும் அந்த கத்திரிக்காயை பேக் பண்ணி அட்டைப்பெட்டி போட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி ஃபாரினில் இருக்கிற பையருக்கு வந்துட்டு சேஃப் அண்ட் சைடாக பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஒரு 30% 40% லாபம் சம்பாதிக்க நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நம்மளோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். பில்லியனர்ன்ற இந்த இடத்த எட்டுறதுக்கு இந்த துறையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குன்றது தான் நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு முருங்கை மரம் இருக்கும். அந்த முருங்கை மரத்தில் ஒரு கீரை கட்டை எடுத்துகிட்டு போய் 5 ரூபாய்க்கு விற்றுட்டு போகிறோம். நம்ம அதையே வந்து ஒரு அதை பவுடராக்கி அதை காய வச்சு பவுடராக்கி இல்லை முருங்கை காய பவுடராக்கி அதை திரும்ப வேல்யூ எடிஷன் பண்ணி ஒரு பேக்கிங் சூப்பர் பேக்கிங் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஃபாரினில் ஒரு கிலோ முருங்கை பவுடர் வந்து 5000 ரூபாய் 8000 ரூபாய் 10000 விற்றுட்ருக்காங்க. அப்போ அது பெரிய பிஸ்னஸாக? லோக்கலில் வந்து கீரையை வாங்கி இல்லை கீரையை பறித்து நம்மளே வந்து 2 ரூபாய்க்கு விற்கிறது பெரிய விஷயமானு கேட்டால் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். துறைக்கு வர்றதுக்கு எல்லாமே கஷ்டம் இருக்கும். ஆரம்ப காலகட்ட கஷ்டங்கள் வந்து கஷ்டங்களே கிடையாது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது, நம்மளுடைய ப்ராஃபிட். அந்த விஷயங்கள் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாக அனுபவிக்க போகிறதா நீங்கள் தான். ஸோ இந்த துறை வந்து சரியான துறை. இதை வந்து இளைய தலைமுறை தேர்ந்தெடுக்கணும். தற்காலிக பணிக்காக ஓடுறத வந்து குறைவாக வச்சுக்கிட்டு அது அன்றாட தேவையை மட்டும்தான் பூர்த்தி பண்ணுமே தவிர யாரும் சேவிங்ஸ் பண்ணி பெருசாக வளர்ந்ததாக ஒன்றுமே இல்லை. இதே ஒரு தொழிலில் நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு லேப்டாப்பு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற டோட்டலாக கிட்டத்தட்ட 140-150 கோடி மக்களோட தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போனால் அதோட தேவைகள் எந்தளவு இருக்கும், அதோட வியாபார வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றது தான் எங்களுடைய தாட். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு கொஸ்டின்ஸ் தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உலக அளவில் இந்தியா எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுது, என்ன எந்தெந்த கண்ட்ரிக்கு பண்ணுது, அது இல்லாமல் இந்தியன் ப்ராடக்ட் எங்கெங்கே டிமாண்ட் இருக்குது, ஓகே எத்தனை இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறது 100%னா அதில் எத்தனை % நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்? புது தொழில் முறைக்கு நம்ம என்ன மறுபடியும் புரிஞ்சுக்க வருவதாக சொல்கிறோம். அந்த விஷயத்த இந்தியாவை வந்து இன்னும் ஒரு 10 நாடுகள் ஒரு 5 வருஷத்துக்கு கண்டுக்கவே இல்லைனா கூட இந்தியாவுக்கு சாப்பாட்டை பற்றி கவலையே கிடையாது. இன்னொரு நாடை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோன்ற அவசியமும் கிடையாது. அப்போது நம்மளோட உற்பத்தி எவ்வளோ, நம்மளோட கையிருப்பு எவ்வளோ, அடுத்த வருஷம் மறுபடியும் உற்பத்தி எவ்வளோ வரப்போகுது, சராசரியாக எவ்வளோ விளைஞ்சுதுன்ற விஷயங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம நாட்டை எதிர்பார்த்து ஒரு 40% நாடு வந்து நம்மளை சார்ந்து இருக்கிறான். இந்தியாவில் வந்து வர்ற பொருளை வாங்கி தான் சாப்பிட்ணும். இந்தியன் ப்ராடக்ட் ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்தியாவோட டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரிகள் வந்து நிறைய நாடுகள் இருக்காங்க. சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, எல்லாரோட ட்ரேடிங் பாயிண்ட்டாக இருக்கும். அங்கே உற்பத்தி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். பட் இந்த புதுசாக வர்ற தொழில்முறைக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இருக்கிற விஷயங்களை இருக்கிற மாதிரி வேல்யூ எடிஷன் பண்ணி வெளிநாடுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா நம்மளோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கும். இந்த வீடியோ மூலிமா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். யூரோப்பியன் பேசுகிற கண்ட்ரிஸு, இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்களேன். ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ விவசாயம் இருக்குது, மொத்தம் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க, டோட்டலாக அங்கே கன்சியூமரோட எவ்வளோ கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ பொருள் அங்கே கிடைக்குது, பேலன்ஸ் எவ்வளோ வந்து இன்னொரு நடந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்றத பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த வியாபாரத்தோட உண்மையான தன்மை என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். இதோட வளர்ச்சி என்னவாக இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது நாங்கள் சொல்கிற ஸ்பெஷலான டிப்ஸ்ன்றதில் ஆஸ்திரேலியான்னு இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இதை மாதிரி நீங்கள் வந்து வேர்ல்டு மேப்பில் சர்ச் பண்ணுங்கள். நிறைய நாடுகள் இருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்பு உள்ள நாடுகளை நீங்கள் தேட ஆரம்பிங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய இடத்த நீங்கள் அடைஞ்சிட முடியும் உங்களால்.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் நம்ம மக்களுக்கு ஒரு லைஃப் ப்ரூஃப் காட்டாத வரையிலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஓகே, என்ன நான் இப்போ என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. கண்டிப்பாா அதில் யாராவது ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிருக்கலாம் இல்லையா? ஒருத்தர்னு இல்லை, எல்லாருமே ஆகணும். அது என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, என்ன அதில் யாராவது ஒரு சிலரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? ஓகே, என்னோட சேனல் வாயிலா பண்ணலாம். கண்டிப்பாக அஸ்லாம் பிஸ்னஸ் வாயிலா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தோம். அந்த இன்டர்வியூவில் நிறைய பேர் கிட்டத்தட்ட அந்த 70,000 சப்ஸ்கிரைபில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. ஒரு 300க்கும் மேற்பட்ட ஃபோன் கால்ஸ் நமக்கு வந்தது. அதில் ஒரு 15 பேர் பக்கம் நமக்கு ட்ரைனிங் வந்தாங்க. அந்த மூலியமாகவே உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல போனால், கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு தம்பி எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி ராம்குமார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் வந்தார். நம்ம வேறு இடத்துல போயிருந்தோம் சார், நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம், நமக்கு லிங்க் கிடைக்கல போகலன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவரை நம்ம பார்க்கல, நம்ம அவரை பார்க்கல. கூகுள் மீட்டில் தான் கிளாஸே நடந்தது. ஒரு ஃபீஸ் வாங்கணும், முடிஞ்சிடுச்சு, நீங்கள் பிஸ்னஸ் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னதை தாண்டி எனக்கு ஒரு ஆர்டர் வேணும்னு சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். என்கிட்ட ஒரு 2 lakh rupees பணம் இருக்குது சார், ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் நான் பெருசாக பண்ணணும், அந்த பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டார்டிங் ஓப்பனிங் வேணும் சார், இதுக்கு முன்னாடி எனக்கு லிங்க் கிடைக்கலன்னு சொன்னார். அதுதான் உண்மையுமே கூட. அந்த தம்பிக்கு வந்து நமக்கு பேசும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு ஆர்டர் வேணுன்றதை வந்து அவர் எத்தனை டைம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நிஜமாகவே அவருக்கு தயாராக இருக்கிறாரான்றது கேட்டிங்கன்னா, ஐஇசி வச்சுருக்காரு, ஜிஎஸ்டி வச்சுருக்காரு, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதையும் தாண்டி அந்த கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆர்சிஎம்சியிலேருந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இல்லை. எல்லாமே ஒரு சடன் பீரியடில் டோட்டலாக ஒரு 10 to 15 days டோட்டலாக அரேஞ்ச் பண்ணி அவரோட கம்பெனி அந்த ஐசி கேட் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். நம்ம பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாஜிஸ்டிக் ஒருத்தவங்களை வந்து இன்ட்ரோ பண்ணோம், லைனை இன்ட்ரோ பண்ணோம், இதெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆர்டரே எடுத்து கொடுத்தோம். இதை வந்து நம்ம சொன்னால் அவங்களுக்கு எந்தளவுக்கு நம்பிக்கை வருன்றது நமக்கு தெரியாது. பட் நமக்கு அவங்க ஆர்டர் எடுத்து கொடுத்தோம். அந்த தம்பிக்கு வந்து நம்ம கம்பெனி பேரில் ஆர்டர் எடுத்து கொடுக்குறாங்கன்னா இவங்க ஏன் நம்ம பேரில் எடுத்து தரணுன்ற ஒரு கொஷின் அங்கே வந்தது. இவங்களே எக்ஸ்போர்ட்டர் தானே, ஏன் எடுத்து தரணும்னு. ஸோ ஏற்றுமதியில் வந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அந்த வாய்ப்பை வந்து எல்லாமே நம்மளால் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. நமக்கு தேவையானதான் நம்ம சாப்பிட முடியும். அதிகமாக இருக்கிற வாய்ப்புகளை பிரித்து கொடுத்தோம். அதுவும் 100% அட்வான்ஸ் பேமெண்ட்டோடு உள்ள ஒரு ஆர்டர் நம்ம அவருக்கு எடுத்து கொடுத்தோம். அந்த தம்பி அந்த ஆர்டரை முடித்தார். டைல்ஸ் ஆர்டர் எடுத்து கொடுத்து, ஒரு பிராண்டட் டைல்ஸு அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்து அந்த டைல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணார். எக்ஸ்போர்ட் பண்ணது முடி அந்த ப்ரொஃபார்மாக அந்த ஃபார்மாலிட்டி முடித்ததுக்கப்புறம் அவரோட அக்கௌண்ட்டுக்கு பைசா வந்துடுச்சுன்ற ஸ்க்ரீன்ஷாட் உள்பட வாங்கி கொடுத்தோம். அது அவருக்குமே தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவருக்கு நம்பிக்கை வரல. ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் வந்து எப்படியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை காட்டுறதுக்கும் அதை போய் நம்ம அக்கௌண்ட் வச்சு நம்ம செக் பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கன்சைன்மெண்ட்டு டைம் கொடுத்தோம், 7 நாளில் கன்சைன்மெண்ட் மூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பிஓவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பைசா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 8 நாள் ஆகிடுச்சு, பைசா வரல. ஆனால் கார்கோ வந்து மூவ் ஆகிற கண்டிஷன் வந்துச்சு. அதில் ஒரு தைரியம் நம்ம அவரை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் ஓகே சார் ஆர்டர் எடுத்துட்டோம், ரைட் பண்ணுறேன், நான் பண்ணுறது இப்போ என்ன பண்ணணும்னு அடுத்த வார்த்தை. ஏன்னா ஒரு இடத்துல அதாவது சந்தேகன்றது வேறு, பயன்றது வேறு. நம்ம கொடுத்த கைடன்ஸில் ஓப்பன் டாக்காக நம்மளை ஒரு டைம் கூட நேரில் பார்க்காம சொன்ன டைமில் டக்குன்னு நம்ம அந்த அடுத்த முடிவுக்கு வந்துட்டார். நான் பண்ணுறேன் சார் என்னார். ஸோ பணம் வந்துச்சு சொன்னோம். சார் இன்னும் பணம் வரலனால வெயிட் பண்ணுங்கள், இது அப்ராட் ஃபண்டு, ஃபஸ்ட்டு உங்கள் ஐசி இப்போ தான் ஓப்பன் ஆக போகுது, உங்களுக்கு பைசா வந்தோடனே இன்டிமேஷன் வரும்னு சொன்னோம். அந்த கடைசி நிமிஷத்துக்கு நம்பிக்கையில் அவரோட சொந்த பணத்தை போட்டு கார்கோ ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு வந்து ஒரு மெயில் பேங்க்லேருந்து வருது. மெயில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், சார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1165 USD டைல்ஸ் ஆர்டருக்கான பேமெண்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு சார், எனக்கு பேங்க்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னு சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம உடனே ஏன்னா அப்போ வரைக்குமே நம்ம அவரை பார்க்கல, எல்லாமே வந்து த்ரூ வாட்ஸ்அப்பில் தான் 2 பேரும் கனெக்டிவாக கூகுள் மீட்டில் தான் போயிட்டுருக்கோம் 2 பேருமே. ஆனால் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் திரும்ப இதுக்கு நீங்கள் ரிப்ளை மெயில் கொடுங்க, ஜிஎஸ்டி காப்பி, அந்த இன்வாய்ஸ் காப்பி, பேக்கிங் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் சென்ட் த்ரூ மெயில் பண்ணுங்கள் பேங்கிங்னு சொன்னோம். திரும்ப அங்கேருந்து இன்னொரு பதில் வருது, தம்பி இந்த இதோட ப்ரூஃப் உங்களுக்கு எனக்கு வந்து ஷோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் மெயில் கொடுக்குறாரு. ஸோ அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடுச்சு. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த ரெக்கார்டை நம்ம ஷோ பண்ணலாம், இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம வந்து மேக் பண்ணுற விஷயத்துக்கு தான் ஆதாரம் தேட முடியாது, நடைமுறையாக நடந்த உண்மைக்கு ஆதாரத்தை நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியும். அது பிரச்சனை. நான் கம்பெனி பேருமே கூட சொல்லிட்டேன். ஸோ இப்போது அடுத்த வாரம் வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்து இப்போ நம்ம கூட ட்ரைனிங்கில் இருக்கார். யுகேஷன் சொல்லிட்டு ட்ரேட் எக்ஸிக்ஸ்னு ஒரு கம்பெனி. அவங்களுக்குமே கூட பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பெயிண்ட், நிப்பானில் உள்ள மெட்டல் பெயிண்ட் வந்து இப்போ நம்ம அவங்களுக்கு ஆர்டர் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு ப்ராசஸில் போய்ட்டு, அதுவுமே அட்வான்ஸ் பேமெண்ட்டோட. ஏன்னா எக்ஸ்போர்ட் பார்ட்னரில் வந்தாங்க,
ட்ரைனிங் எடுத்தாங்க, ஜெயிச்சாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த ரோல் தான் நமக்கு தேவை. நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் வீக்னஸாக இருக்காங்களான்றது கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவங்கள கரெக்டாக கைட் பண்ணிட்டோம். நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆர்டர் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, இன்க்ளூடிங் அட்வான்ஸ் பேமெண்ட்டோட சேஃப் அண்ட் சைடாக. அதில் எந்த மாற்று கருத்துன்றது நாங்கள் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம். வேலூரை சேர்ந்த தம்பி பார்த்திங்கன்னா, நாசிக்லேருந்து எனக்கு நாசிக் வெங்காயம் 45 to 55 சைஸ் ஆனியன் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு சார். எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆர்டர் வந்திருக்கு, அவ்வளோதான். எப்படி பண்ணுறதுன்னு தெரியல சார்ன்னு சொல்கிறார். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த ஆர்டர் வந்து அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணுன்னு கேட்கும்போது, சார் என் பையர் கூட நீங்கள் பேசிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்தா நிறைய பையர்ஸ் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அவங்களுக்கு கையை பிடிச்சி கற்றுக் கொடுத்த மாதிரி நாசிக் கூப்பிட்டு போயிட்டு தோட்டத்திலே வெங்காயத்தை வாங்கி கரெக்டாக கிரேடிங் பண்ணி எல்லா வேலையும் முடித்து 10 கிலோ பேக் போட்டு சிங்கப்பூருக்கு 40 feet ரிஃபர் கண்டெய்னரில் பாம்பே டு சிங்கப்பூர் அந்த கன்சைன்மெண்ட் கூட லாஸ்ட் வீக்கு தான் முடிஞ்சுது. ஸோ அவருக்கு எல்லா விதமான தகவலையும் கற்றுக் கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பார்ட்னரில் ஒரு லிங்க் இல்லாமலே கூட அவர் அந்த கன்சைன்மெண்ட்டை பண்ணுவார். அதுக்கான எல்லா வழிமுறையும் நடைமுறையாக சொல்லி கொடுத்துருக்குறோம். அவரே வந்து டைரெக்டாக களத்தில் நின்று பண்ணியிருக்கார். பர்ச்சேஸில் இருந்து கன்சைன்மெண்ட்டை வந்து ஏற்றி விட்டு பிஎல் அடித்து பையர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு. சார் இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க இல்லையா, இவங்களை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? தாராளமாக, எங்களுக்கு ஒன்றும் அதில் அப்ஜெக்ஷன் கிடையாது. கன்னியாகுமரி போகிறீங்களா, நாசிக் போகிறீங்களா, வேலூர் போகிறீங்களா, அவங்க எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள், பார்த்து மீட் பண்ணிடலாம். சார் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதா? இங்கே வேணாங்க, இங்கே வந்தால் நம்ம கூட்டு வரக்கூடாதுங்க. நீங்கள் நேராக போய் பார்க்கலாம், பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். முடிஞ்சால் நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டு வாங்க சார். கண்டிப்பாக சார், ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீக் கூட கன்னியாகுமரி போகிற மாதிரி இருக்கும். இன்ஷால்லா அந்த டயத்தில் வேண்டாம் நான் வந்து உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் டைல்ஸ் பிஸ்னஸ் ஏதோ ஒருத்தர் பண்ணிட்டு அவரை வேண்டாம் நான் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எடுக்கிறேன். எடுத்துட்டு ஆட் பண்ணி கொடுக்குறேன் சார். ஹலோ பிரதர். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்கள் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். என்னோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக சார். எதிர்பார்க்கல சார். ஓகே. உங்களோட வீடியோஸ் எல்லாமே நிறைய நான் பார்த்துருக்கேன் சார். தேங்க்யூ சார். அதில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பார்ட்னர் இது வந்து ரொம்ப நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ சாரோட ஸ்பீச் எல்லாம் ஃபுல்லாகவே நான் கேட்டிருக்கேன். ஸோ கேட்ட பிறகு தான் நமக்கு ஸோ ஓகே அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். சார் கிளாஸஸ்மே அவங்க சொன்ன டைமுக்கு ஸோ ஜூமில் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இது பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே அவங்க வந்து A to Z ப்ரொசீஜராக நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. தெரியாத ஒரு விஷயம்னாலுமே அவங்க வந்து A to Z அது என்னென்ன எப்படிலாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நல்ல கைட் பண்ணாங்க. பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு எப்படியும் 40-50 வயசுக்காரு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். பட் நீங்கள் ரொம்ப யங் ஏஜாக இருக்கீங்க. உங்கள் வயசு என்ன பிரதர்? 23 சார். 23 எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஸ்டார்ட்டும் பண்ணி டீலும் முடிச்சிட்டிங்க. சரி சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க? என்னென்ன பண்ணீங்க சார்? அந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸோ அதை நிறைய ரெஃபர் பண்ணிட்டுருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் ஐடியா பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள என்னோட ஜிஎஸ்டி அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சரி. ஸோ சைடில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஐடியாவும் இருந்து ஸோ அதுக்குள்ள சர்டிஃபிகேட் மட்டும் ஆசை இருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் அடுத்த ஸ்டெப் எப்படி போகணுங்கிற ஐடியா நமக்கு எதுவுமே தெரியாது. சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் இதை வந்து எக்ஸ்போர்ட் பார்ட்னர் அந்த இதோட கொஞ்ச நாளைக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் மோகன் சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் சாரை காண்டாக்ட் பண்ணேன். சாரை காண்டாக்ட் பண்ணி சார் டீட்டெயில் எல்லாமே சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். சார் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வெளில சார்ட்ட இப்போ ஒரு 1 to 2 months போகும்போது சார் தான் ஒரு கன்செப்ட் ஒன்று பண்ணணும், ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் சார், கண்டிப்பாக பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சார்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து இப்போ அதை பண்ணி முடிச்சிட்டோம். அவங்க இல்லாமல் எக்ஸ்போர்ட் பார்ட்னர் இல்லாமல் இந்த டீல் நீங்கள் முடிச்சது சாத்தியமா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. அவங்க இருந்தனால தான் சாத்தியம். கண்டிப்பாக A to Z. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க இருந்ததுனால தான் சாத்தியம்னு சொல்லிட்டு? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு சின்ன குழந்தை எப்படி நம்ம கைப்பிடிச்சி கூட்டுட்டு போகிறோமோ அந்த மாதிரி தான் A to Z. இந்த ப்ராஜெக்ட் முடிய வர நமக்கு எல்லா விஷயம் A to Z சொல்லி கொடுத்து அதை டாக்குமெண்டேஷன்லேருந்து அந்த ப்ராசஸ் ப்ரொசீஜர் என்னெல்லாம் ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்போர்ட் பார்ட்னரில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது நீங்கள் நினச்சது கிடைச்சதா இல்லை அதுக்கு மேலே கிடைச்சதா இல்லை கம்மியாக கிடைச்சதா? அதுக்கு மேலே தான் கிடைச்சது. அதுக்கு மேலே கிடைச்சது. எதை வச்சு சொல்கிறீங்க அதுக்கு மேலே கிடைச்சது? ஏன்னா நான் நிறைய ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு 2 hours கிளாஸ் நடக்கும். சில நேரம் ஒரு பெரிய ஹால் மாதிரி புக் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. கைட் கொடுப்பாங்க. சாதா புக்லெட் மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதோட முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. நம்ம யாரை எப்படி பையர் இது பண்ணுறது, ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் போய் நம்ம எப்படி ஒரு பையரை தேடி ஸோ அவங்ககிட்ட டீல் பண்ணி நம்ம கன்சென்ட் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து நடக்காத ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்போர்ட் பார்ட்னர் மூலமாக நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவங்களால தான் சாத்தியம். எத்தனை ரூபாய்க்கு டீலிங் முடிச்சிங்க? எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்க?
மொத்தம் 1150 யூஎஸ்டிங்களா? சரி. யூஎஸ்டியில் பேசியிருந்தோம். ஸோ ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ திடீர்னு ஒரு ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு, டாக்குமெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே பேமெண்ட் வந்துருச்சா அப்படின்ட்டு எனக்கு நம்பவே முடியல அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் சார் டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ பேமெண்ட் எனக்கு வந்துச்சு, அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வந்துருச்சு. ஸோ சார் சொன்ன டைமை விடவே ஏர்லியராகவே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 10 டேஸ்க்குள்ள எல்லாமே நடந்து 10 to 12 டேஸ்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்சிஏ படிச்சு. ஸ்போர்ட் டீலிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, உங்களோட கஸ்டமரை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்களே, எந்த மாதிரி தடுமாட்டங்கள் ஏற்பட்டது? அவங்க கிட்ட நீங்கள் டீல் பேசும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது? நம்மளோட சர்டிஃபிகேஷன், அந்த ஐஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம லைவில் தான் இருக்கோமா, கம்பெனி வந்து தானா அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணாங்க. சரி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு 6 வகையான அந்த டைல்ஸோட எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஆர்டர்னால நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணோம். ஒரு 10% நமக்கு அதில் ப்ராஃபிட் இருந்துச்சு. சரி. இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு டீல் முடிச்சது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? என்ன ஃபீல் கிடச்சிச்சு உங்களுக்கு? எதுவுமே நல்லா நம்பவே முடியல. நமக்கு பேமெண்ட் வந்துடுச்சு, வாங்கிட்டோம், ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். அடுத்த ப்ராஜெக்டாக சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். யாராவது இந்த எக்ஸ்போர்ட் பார்ட்னரில் ட்ரைனிங் எடுக்க விரும்புகிறாங்கன்னா நீங்கள் இவங்களை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக 100% நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்மளே ஒரு ப்ராஜெக்ட். சரி, நான் என்னோட பர்சனல் கொஸ்டின் உங்ககிட்ட, இந்த எக்ஸ்போர்ட் பார்ட்னர் பற்றி ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா? அதாவது நான் இது கேட்டேன், அவங்க எனக்கு சரியாக சொல்லி கொடுக்கல, இவங்க இந்த டைமிங்கில் வைக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்லை சார், இதுவரை கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்கும். அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களோட கால்க்கு உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு அவங்க தெளிவான ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக தெளிவான ரெஸ்பாண்ட், நல்ல ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இன்னும் நம்பிக்கை இருக்கா அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் கிடைக்கும்? கண்டிப்பாக, இன்னும் கண்டிப்பாக. சரி சார், வாழ்த்துக்கள். அதுவும் எக்ஸ்போர்ட் பார்ட்னரில் இருக்கனால இன்னும் 100% நமக்கு நம்மளும் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிறத இன்னுமே நம்ப முடியல. அப்படிங்களா? சரி சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக, தேங்க்யூ.